தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் நிலையில் அவர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். திரு சைலேஷ் குமார் யாதவ் IPS, Director General of Police, Tamil Nadu Police Housing Corporation. Thiru Shankar Jival IPS, born in Uttarakhand, is a 1990 batch IPS officer of Tamil Nadu cadre. மன்னார்குடி ASP, சேலம் ரூரல் ASP, சேலம் SP, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் தென்மண்டல இயக்குனர் DIG, மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மண்டல இயக்குனர், உளவுத்துறை IG, ADGP, சென்னை காவல் ஆணையர், DGP என காவல் பணியில் உச்சம் தொட்டவர். சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவி வகித்து வந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கு பிரிவு உபசார விழா நடந்தது. சென்னை எழும்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவருக்கு காவலர்கள் அணிவகுப்பு மரியாதை கொடுத்தனர். சங்கர் ஜிவாலுடன் இணைந்து டிஜிபி சைலேஷ் குமார் யாதவும் ஓய்வு பெறும் நிலையில் அவருக்கும் பிரிவு உபசார விழா நடந்தது. திரு சங்கர் ஜிவால் IPS, born in Uttarakhand, is a 1990 batch IPS officer of Tamil Nadu cadre. சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெறும் நிலையில் புதிதாக உருவாக்கப்பட்ட தீயணைப்பு ஆணையத்தின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு கூடுதல் தலைமை செயலாளர் தீரஜ்குமார் வெளியிட்டுள்ள உத்தரவில் தீ மற்றும் உயிர் மீட்பு பணிகளில் புதிய தொழில்நுட்ப நுணுக்கங்களை செயல்படுத்தவும், கட்டடங்களுக்கு வழங்கப்படும் தீ பாதுகாப்பு சான்றிதழ் வழங்குதல் தொடர்பான பணிகளை முறைப்படுத்தவும் தீ ஆணையம் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்தால் அது உங்களை வாழ்வில் உயர வழி வகுக்கும் என்று ஓய்வு பெறும் சட்டம் ஒழுங்கு டிஜிபி தெரிவித்துள்ளார். பிரிவு உபச்சார விழாவில் பேசிய அவர் தன்னுடைய பணியாற்றிய அனைத்து அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் நன்றி கூறினார். குறிப்பாக இரவு பகல் பாராமல் பணியாற்றிய ஓட்டுநர்கள், பாதுகாப்பு அதிகாரிகளின் அர்ப்பணிப்பை என்றும் மறக்க முடியாது என நிகழ்ச்சி தெரிவித்தார். மேலும் தன்னுடன் பணியாற்றிய அனைத்து மூத்த அதிகாரிகளின் கடின உழைப்பின் பலனே தான் இந்த இடத்தில் நிற்பதற்கு காரணம் என்றும் சங்கர் ஜிவால் குறிப்பிட்டார். For having given me the opportunity to work in one of the largest metro city, the Chennai, as the Commissioner of Police, and then one of the most progressive states, most developed states of India, the Tamil Nadu, to lead the police force as DGP and HOPF. My heartfelt thanks to the Honorable Chief Minister for that. The journey is long and pleasant. This is just one stop. So we will keep meeting. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் இன்று வரை தனக்கு பாரமாகவே உள்ளதாக ஓய்வு பெறும் டிஜிபி சைலேஷ் குமார் யாதவ் தெரிவித்துள்ளார். நாளையுடன் ஓய்வு பெறும் தமிழக போலீஸ் வீட்டு வசதித்துறை டிஜிபியான சைலேஷ் குமார் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது தென்மண்டல ஐஜியாக இருந்தவர். இச்சம்பவம் குறித்து தனது பிரிவு உபச்சார விழாவில் பேசிய சைலேஷ் குமார் 2018 மே மாதத்தில் தூத்துக்குடியில் மிகவும் சவாலான சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டதாக குறிப்பிட்டார். The Tuticorin incident of May 2018 was another deeply challenging law and order situation. While our actions were procedurally fair and later upheld by the CBI, NHRC and other organizations, the loss of 13 lives remain a lasting tragedy. Over 100 individuals were charge-sheeted by instigating and executing serious violence, but pain of those deaths still weighs heavily on me. I offer my heartfelt condolences to the family who lost their loved one.